हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं जेलर के इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। वो टेम्पल है ना? யோ யாரும் சரியா தொடல இல்ல சார். भाई फिर आज साहब, पुजारी का डेथ हो गई शायद। हाँ वही ना। யோ என்னையாச்சு சார், அப்படியே ஒரிஜினல் மாதிரியே ஒரு ஃபேக்கை செஞ்சு வச்சுட்டு ஒரிஜினலை தூக்கிட்டு போயிட்டாருங்க சார். சரி சிலைக்கு ஒன்றும் ஆகலை வெறும் மர்டர் மட்டும் தான் சொல்லி எஃப்ஐஆர் எழுதிட்டு மர்டர் இன்வெஸ்டிகேஷனை ரெக்கார்ட் பண்ணியா சில ஒரிஜினலை காணும் சார். தப்பு சார். யோ இது வரைக்கும் நானே இது மாதிரி 15 எஃப்ஐஆர் எழுதியிருக்கேன். என்ன பண்ண சொல்ற சிலை காணும்னு சொன்னால் நாளைக்கு கண்டுபிடிக்க சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவான். லான்றது பிரச்சனை ஆகியா உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் சொல்கிறத மட்டும் செய். சரி சார். யோ வாயா भाई साहब, मूर्तियों का काम चल रहा है वहां पे। ओ भाई साहब, उसके नीचे हाँ लेकिन उसके हाथ में है क्या? पता नहीं। உண்மையா உனக்கு போய் நான் துரோகம் பண்ண விடாத. வருமானே ப்ளீஸ் நானே 3 பேர்ல ஒருத்தன் பண்ண தப்புக்கு இப்படி 3 பேரை காவு கொடுத்தா எப்படி? நல்லா விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது நான் யாரு? சிபிசிஐடியா யார் மேல எல்லாம் டவுட் எல்லாரையும் போட வேண்டியதானே? கொஞ்சம் கருணை காட்டுன. ஏய் 10 வருஷமே என் கூட இருந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்டே கருணை கேட்கிறியாடா? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. ஏ தன்ராஜ, அந்த கருணையை காமிடா. பாதாளத்தில் வச்சு நீ சிக்னலே வர மாட்டேது. காட்டே நான் என்னத்தை காட்டுறது? ஏய் இந்தா. ஏய் நீ அழுற? உன் ஃபேமிலியா? ஏய் இவன் ஃபேமிலியை காட்டா. அவங்கள விட்டுட ப்ளீஸ். இதுதான் என்னுடைய കരുണ. എടാ നിങ്ങളില്ലാതെ നിങ്ങളുടെ ഫാമിലി എന്ത് ചെയ്യും? ഫാമിലി ഇല്ലാതെ നിങ്ങൾ എന്ത് ചെയ്യും? வர்மா, இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வை, கடைசியா உன்னை காப்பாத்த யாரும் இருக்க மாட்டாங்க. വർമ്മനെ കാപ്പാത്തുறதுக்கு വർമ്മനെ போதும்டா. யாடோ நீ? ஏய் டேய் புரியா? டேய் என்னடா டேய்? ஏய் சிந்தியா. டேய் பூனை தரியதோ. வாடா. டேய் என்னடா டேய்? டேய் சிந்தியா வருமா? நீ பழைய மாதிரி இல்ல, ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு இருக்க. ஒரு நாள்ல கொண்ட அவனை எப்பலாம் கொல்லன்னு கனவு வந்திருந்தேன். டேய் இங்க போடா டேய். இவ்வளவு பேசானே தன்ராஜ், இவ்வளவு நாள் கட்டியிருந்தா. என்ன சொன்னா அவன்? என்னையா சொன்னா? வா இங்கடி, அவன் அடிச்சு ஒரே இல்ல கொண்ட மாதிரி என்ன கொள்ளு வா. அவனை அதை உளறிட்டு இருக்கு, அதே போய் சீரியஸ் ஆட்டு எடுத்து. அப்போ அவன் அப்படி சொல்றான், சொல்லக்கூடாதுல்ல. அப்பா சுத்திய கொடு. வவால் மாதிரி தூங்கினா சவால் விட்டுனிக்கா? அதோ வரேன். தலையை காட்டு தங்கோ. என்னப்பா சொன்ன என்னையும் வருமனை பத்தி? देख रहे थे தலையை காவுட்டு. ஆத்தரவாளியா பாக்குற? சாவு. வருமனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என் உயிர் நண்பனா அவன். பேசுறா போ. பேசு. நான் வாய் பேச மாட்டேங்குது. வாய் எங்க காணோம்? சொன்ன வாய் காணோம். दिमाग खराब है सबका। ஏய் இங்க இருக்கவன் எல்லாரும் கூட சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு மணிக்கு ஒரு வருஷம் சாவானா இல்லைன்னு தெரியல, ஆனா நான் சாவேன். பாக்குறியா? पूरा टेक केयर ऑफ वर्मन. भाई ये तो पूरे सरी के है। वर्मा நல்ல கேட்டுக்கோ. எல்லாம் கணக்குல லேப்டாப்ல தான் இருக்கு. லேப்டாப் பாஸ்வேர்ட் வர்மன் இஸ் மை ஃப்ரெண்ட்.
வர்மா இவங்க யாரையும் நம்பாத எல்லாம் ராபர்ஸ் they will cheat you ஏய் சாவ போறேன் வழி விடாம உட்கார்ந்தீங்க ஃபூல்ஸ் தள்ளுங்கடா டேய் அவனை தூக்குடா அவனை தூக்கு வா ஏய் போடுறா वो एक जिंदा था उसमें से उसको भी डाल दिया था। वो बर्नर है क्या? हाँ भाई साहब सल्फ्यूरिक एसिड। भाई साहब ये तो बहुत खराब मौत। बोला ना एक जिंदा था उसमें से। சரி வை एक्चुअली जो जिंदा था उसकी मौत सबसे पेनफुल हुई है अभी। வர்மா கண்டெய்னரை பிடிச்சிட்டாங்களாம். சின்னு का फोन போடு. ये कुछ तो इलीगल बिजनेस करते हैं और ऊपर तो मूर्तियों का काम होता है। 7 மணிக்குள்ள போனாரு. இப்ப மணி 10 ஆச்சு. ராஜ்மாதா. இன்னும் மணி ஆச்சுன்னு இருந்தா எப்படி ஷூட்டிங் பண்றது? நாளுக்கு நாள் ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டிட்டு இருக்காரு. ஒரு யூடியூப் சேனல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியும்ல? यूट्यूब चैनल ரித்விக் நான் தான் வந்து எடுத்துறேன்னு சொல்றேன்ல. நீ ஒன்னும் எடுத்து தர வேணாம். நீ துணியை மட்டும் காய போடு. டேய் அவ எடுத்தா போதாதாடா? ம்? ம். யார் இது? யாருடா அது? நான் தான். எனக்கே என்ன தெரியாத மாதிரி எடுத்து வச்சிருக்கா. இப்ப அவர் மட்டும் வெளியே வரல நான் அலாரம் பிச்சிருவேன். அப்புறம் நான் ஸ்டாப்பா 6 மணி நேரம் அழுதுருவேன். எல்லாருக்கும் தலைவலி வந்துரும். வேற வேற உங்களுக்கு धमकी देके பயம் जा வந்துரும். ஒரு நீ மரியாதை வேற ஆரம்பிச்சிடாத. அப்புறம் உன்னை நிறுத்தறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். இவர் வேற எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ओ म्यूजिक सुपरस्टार यूट्यूब चैनल है என்னங்க? பூஜை பண்ணும்போது Nice. கதவு தட்ட வேண்டாம்னு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். அவனுக்கு வீடியோ எடுத்து தரேன்னு சொன்னீங்க. நீங்க வரலன்னு அழுது ரகலை பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாருங்க. மாத்தி மாத்தி எல்லாரும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் நான் யாருன்னு காட்டுறேன். சார் எங்க இருக்கா தெரியலையே. என்ன திட்ட போறாரோ. இங்கே உட்காந்துருக்கீங்களா? வாங்க வாங்க, லேட் ஆயிடுச்சு. வந்ததே லேட்டு. இதுல வேற பரபரப்பா இருக்க மாதிரி ஆக்டிங்கா? இதுல சார் மோர் வேற. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேமரா எடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? கார்டனிங். கார்டனிங்கா? ஐயோ வெயில் இப்படி அடிக்குது. இன்னைக்கு பாத்ரூம் டூர் பண்ணலாம். அதான் எனக்கு ட்ரெண்ட். பாத்ரூம் டூரா? बाथरूम टूर क्या होता है? பாருங்க எவ்வளவு அழகா கழுவி ஊத்துறாங்க. அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க எவ்வளவு அசிங்கமா கழுவி ஊத்துறாங்க. हाँ सही है ஆக்ஷன் சார். ओ भाई साहब நாங்க 2 மாசமா தண்ணி ஊத்தி வளர்த்த பையனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் 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 சார். அப்படியே கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ரியலாவே இல்லையே. இருக்கிற सही है, 96 सही है. சப்ஸ்கிரைபருக்கு இது போதும். अच्छा உங்களுக்கு 96 நியாயமா सब्सक्राइबर्स இருக்கணும். பண்ணா ரியலா பண்ணணும். எப்படி? ओ भाई साहब अब वो சூப்பர். रियल लग रहा है। எப்படி ரியலா இருக்கு பாருங்க. இதான் ரியலா? நல்ல வேலை பாத்ரூம் டூர் பண்ணல. பண்ணிருந்தா அம்மனமா நிக்க வச்சிருப்ப போல. சாரி. ஓகே. हाँ ठीक। तो बाथरूम में तो वो उनका अलग ही होता था। रियल लगना चाहिए तो ओ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தானே கூப்பிடுறாரு. போய் என்னன்னு கேளுங்க. அதை விட்டு 2 பேரும் விசிலியே அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருக்கீங்க. ஓகே சார். ओ घर क्यों आ जाए ना वो? ओ என்னப்பா இது? साहब கத்தி வைக்கும்போது குத்திக்கிட்டியா? उन्होंने கொஞ்சம் गन கேர்ஃபுல்லா இருந்துட்டல. அத உடியா இத பாரு. अच्छा वो कट की तरफ அது देख रहे வண்டியில हैं। ஏறு. என்ன
ஃப்ரெண்ட் தான், சும்மா பேசிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டா பார்த்தா பொறிக்கு மாதிரி இருக்காரு. இதோ ओ வெளியில भाई சொல்லக்கூடாது. साहब சாரி கேளு. சரி. சாரி பூரின. நீ வர்றியா இல்ல உன் பேரனை தூக்கவா? நானே வரேன். लेकिन उनको लेके कहाँ पे जा रहे हो? போய் ஒரு காஃபி சொல்லு. நான் காப்பி சொல்லிட்டு வரேன். நீங்க ஒன்ன கம்மி போடுறீங்களா? हेड मसाज அடி போலீஸ்ரா, மரியாதையா பேசணும். போய் காப்பி எடுத்துருப்பா. கம்பியும் போடணும் காப்பியும் சார், போடணும். மரியாதை எவ்வளவு வேணாலும் கொடுத்துட்றேன். ஆனா நேத்து பிடிச்ச சிலையை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க சார். ओ தமிழ்நாட்டிலேருந்து ட்ரிவாண்ட்ரம், மும்பை, சிங்கப்பூர், அங்கேருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போதில்ல 5 வருஷமாக ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சது. நீ கேட்ட உடனே சிலையை திருப்பி கொடுக்கறதுக்கு இல்லை, உங்கள் எல்லாரையும் கொத்த பிடிக்கிறதுக்கு. பாத்தீங்களா சார், சொல்லும் போதே எவ்வளவு பெரிய நெட்ஒர்க்னு தெரியுதுல்ல. எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம்? நான் கேட்கும்போதே நீ உண்மையை சொன்னா விட்டுடுறேன், இல்லைன்னா உன் ஆளுக்கு முன்னாடி ஒன்று அடிச்சு ஜட்டியோட கூட்டு போவேன். என்னப்பா பயமுறுத்துறாரு? மணி ம் ஏசி பயப்படுற மாதிரி ஒன்று சொல்லுவோமா? ம் சிலையை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உங்க அப்பா கூட்டு போ. அப்பாவா? ம் நீ எதுக்குடா तो அவரை इन्होंने भेजे थे क्या वो? பூனைக்கு अच्छा பயந்து ये புலி வாலை बेनी सर பிடிச்சி के பார்த்தாங்க. बेटे हैं. நீ என்னோட நேரா போய் டைனோசர் வாலை பிடிச்சிட்ட. ஆ டைனோசர் கையை வெட்டி பார்த்துருக்கியா? கையை வெட்டி கொண்டாட சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு. अच्छा तो उनका कॉन्फिडेंस देखो कि उन्होंने उनको किडनैप कर लिया. हाँ, तो उनको फर्क भी नहीं पड़ रहा. एक बार पूछ के देखो कि क्या हुआ है. முருகா, कुछ होया हुआ है. அந்த டைனோசர் கையை வெட்டி ஒரு போட்டோ அனுப்பு. முருகா படுத்திருக்கா, எந்திருக்கா 1 hour ஆகும். அப்ப தேன்கிட்ட கூட. தேன் எந்திருக்கா 2 hours ஆகும். நீ सब யார் गए. பேசுறது? ओ நான் டைனோசர் தான் பேசுறேன். ओ भाई साहब, सही है सही है सही है. जैसा उन्होंने बोला. किडनैप करने के लिए हाँ. भेजा था, वो खुद मर गए बेचारे. வணக்கம். அப்பா இப்பேற்பட்டவன் பையனுக்கு தெரியாது, தெரிஞ்சா பயந்துருவா. சைலண்டா பக்கத்து ரூம்ல வந்து பேசுங்க. वो मसाज சார், திருட போலீஸ் நீங்க 2 பேரும் பேசிக்கிங்க, ஏன் ஃபேமிலி எல்லாம் ட்ரபிள் பண்றீங்க? அன்னெசரி. இப்போ பாருங்க, அனாவசியமா 4 அப்பாவிங்களை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் அப்பா பயந்துட்டாருன்னு பையன்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார்? அப்பா डर गए. அடிக்கிற கை அணைக்குமா மா. என்ன அப்பா அப்படிப்பட்ட ஆளுன்னு பையனுக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. தெரிஞ்சா பையன் பயந்துருவான்னு சொன்னாரா? दोनों को पता है क्या है तो. சார் ஒரு நிமிஷம். கம்பி கீழே வந்துச்சு, போய் எடுத்துட்டு அப்போ. நீ அவரை தூக்கிட்டு வந்தனால தான் அவர் இதோட நிறுத்திக்கிட்டாரு. நீ என்னெல்லாம் மிரட்டினு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவரோட 32 பீஸா வெட்டி களைச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பசல் மாதிரி ஒன்றா அடுக்குனாதான் நீ யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். அவரை விட்டுட்டு என்கிட்ட மட்டும் டீல் பண்ணுறது தான் உனக்கு இருக்கிறதுலே यही பெஸ்ட். सही होगा. स्मार्ट. பிரச்சனை பண்ணாம உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான்ல, அவன் யாருன்னு சொல்லிடு. என்ன சார் இவ்வளோ ஈஸியாக கேட்குறீங்க? அப்படியா? சரி, அப்போ கஷ்டமா கேட்கட்டுமா? ओ अच्छा, अब तक उन्होंने बहुत अच्छे से पूछा उनको. पूरी इनकी पिटाई पिटाई. वो टॉर्चर रूम तुमने देखा कितना रियल लग रहा था वो. என்ன Actually கரெக்ட், ऐसा ही होता எப்படி है. இருக்கீங்க? இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன் சார். ஏன் என்னாச்சு? உங்க பையன் தான் சார் போற போக்கில் எல்லா பிரச்சனையும் தள்ள தூக்கி போட்டு அவர் பட்ட போயிட்டே இருக்காரு. அந்த வேலை எங்க மேலேயும் போட்டு வரணும்னு பயமா இருக்கு சார். இதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறாரு சார். ஏதாவது பெருச்சாலியை பிடிக்க போய் புதங்க தான் கிளம்பிட போகுது சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம்ல சார். நான் சொன்ன மாதிரி சொல்லிடாதீங்க சார். பையன் நேர்மையா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா பரவாயில்ல, நேர்மையா இருக்கிறதே ஒரு கம்ப்ளைண்டா பண்ணா என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, நீங்க போங்க, लेकिन நான் பேசிக்கிறேன். उनके ऑफिसर इनको क्यों बता रहे हैं इन्फॉर्मेशन? ना कुछ तो है. हाँ. எல்லாம் ஓகே தானப்பா? ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் ஓகே. பிரியாணி எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன், அது பரவாயில்ல. फाइल छुपा रहे ஆமா, हैं. இப்போ நீ டீல் பண்ற விஷயம் பெரிய விஷயம் போல இருக்கு. அதுக்குள்ள ரொம்ப போகாம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா
குடும்பமெல்லாம் இருக்கு. எதுக்கு இந்த பெரிய விஷயத்தெல்லாம் நோண்டிக்கிட்டு? இந்த மாதிரி அம்மா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க? நீங்க கேட்டீங்களா? இல்ல உங்க பிளட் தானே எங்கேயும் ஓடுது. अब मैं सही कॉफी बात का है। बेटा हूँ, मैं कैसे வாங்க சாப்பிடலாம். लेकिन मुझे लगता है रजनी सर का कैरेक्टर इसमें सिंपल तो नहीं है, कुछ तो है इसके पीछे, और उन्हें प्राउड मोमेंट भी लग रहा है कि नहीं। चलो अपना बेटा भी अपनी तरह ही है। दोनों जिस हिसाब से सब कुछ अच्छा दिखाया जा रहा है ना, मुझे नहीं लग रहा मुझे कि ना इतना- अब ऐसा इतने- डर लगने लग जाता है कि मुझे भी। नजर रखे हुए हैं ये लोग। गार्डनिंग करी थी उन्होंने। या- ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவர்தான் முத்து. ओ भाई எனக்கு கேரட் தான் பிடிக்கும், ஆனா இவரை ओ इनकी डेली धुलाई शुरू है वहाँ पे। நான் சொல்ற வரைக்கும் உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. கொடுக்கறத சாப்பிட்டு சைலண்டா. ओ भाई साहब, वो 3 जनरेशन कितने अच्छे से हाँ दिखाई सच थी ना। में देखने में काफी अमेजिंग लग रहा हाँ। है। ओ क्या सीन है भाई साहब। ओ புது ஷோக்கு பாலிஸ் எதுக்கு? போடுங்க சார். கையில கொடுத்தா அப்போலேருந்து இந்த பல்ல தாரில் பத்திரமா வச்சிருக்கேன். ओ भाई साहब, முத்து, ஆக்சிலேட்டர்னு நினைச்சு பிரேக் அழுத்திட்டு இருக்கீங்க. அப்படியா? இப்ப பாருங்க. एक तरफ ये छूट गया। हाँ मैं वही सोच रहा हूँ, एक तरफ इतने अच्छे मूवमेंट चल रहे हैं और एक तरफ ये चल रहा है। இன்னைக்கு என் வீடியோக்கு 5 வியூ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படியா? இந்த அப்ப 2 இட்லி எக்ஸ்ட்ரா தான். ஹலோ, பீட்ரூட் இல்ல சார், கேரட் தான் கிடைச்சது. கேரட் அல்வா வீடியோ பண்ணலாமா? கேரட் அல்வாலாம் பண்ண தெரியாது, பீட்ரூட்டே வாங்கிட்டு வாங்க. கலர் மட்டும் தான் செஞ்சா பாக்குறாங்க. வேற என்ன சார், ரெண்டும் ஒன்று தான். ரொம்ப வாய் பேசாம சீக்கிரம் வாங்க. என்ன பறந்த வர முடியும்? ஓ. வந்துட்டு இருக்கேன்ல. ஓகே பை. ஆ. ओ இது வெறும் 120 வாட்டி இடிக்கிற மாதிரி வந்துக்கிறேன். ஒரு வாட்டி கூட இடிச்சது கிடையாது. இருந்தாலும் ஏன் பயப்படுற? ஒருவேளை 121வது வாட்டி இடிச்சிட்டீங்கன்னா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பதிலா தக்காளியை பொறுக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இப்படியே பேசினாரு. ஒரு நாளைக்கு பிரேக்கே பிடிக்காம தட்டி தூக்கிட்டு 5000 ரூபாய் ஃபைன் கட்டு போறேன். வேற வீட்டு முன்னாடி வண்டி விட வேண்டாம் சொன்னதுக்கு என்னையே இப்படி பண்றீங்க? அதுக்கு விதை போட்டது யாரு? நீ. அதனால தான் அது அவ்வளோ பேசுது. அன்னைக்கு வீட்டு முன்னாடி வண்டி விட்டதுக்கு பேர் என்னத்தம்மா சொல்கிறான்? என் வீட்டு முன்னாடிலாம் வண்டி விடாத, அப்படி விட்றதா இருந்தால் நீ வீடை கட்டி உன் வீட்டு முன்னாடி விடுன்றான். யோ கண்ணாடி, நான் வீடு கட்டுற அளவுக்கு வசதி இருந்தால் நான் ஏன் கால் டாக்ஸி ஓட்ட போகிறேன்? ஏங்க, ஆமாம், அப்படி சொன்னதுக்கு நான் 100 வாட்டி மன்னிப்பு கேட்டேன். நம்ம கிட்ட மன்னிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். அந்த ஃப்ரூட்ஸ் கூட முறம் காக்கா. பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கீழே விழுந்ததெல்லாம் பொறுக்கின்னு போ பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? பொறுக்கிட்டு இல்லை, போப்பா. ரிவல்ஸில் போயிடுச்சலாமா? நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். சார் தம்பி, ஏசி கிட்டே ஃபோன் கொடுங்க. சார் ஏசி சார் நைட்டே கிளம்பிட்டாருங்க சார். அப்படியா? ஆமாம் சார், ஏதோ ஒர்க் இருக்குன்னு கேபில் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாருங்க சார். சரிப்பா. मतलब कल रात से गायब है। அர்ஜுன் நேத்து நைட்ல இருந்து வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணாலும் போல. கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. சார், ஏசி எங்கே போயிருக்காரு தெரியுமா? நான் ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. ஏசி சார் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சரிம்மா, அவர் ஃபோன் பண்ண அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாலும் சொல்லுமா? ஓகே சார், கண்டிப்பாக சார். சரி. The number you are calling is either unreachable or switched off at the moment. Please try again later. फिर मैं सोचूं सब अच्छा चल रहा है कुछ हाँ तो। जिनको अभी टॉर्चर कर रहे थे वो இதெல்லாம் तो रिहा हो தெரியாம गए, தான் இப்படி நடக்குது. उसके बाद ही वो गायब। அசிஸ்டன்ட் கமிஷனரே காணும்னா எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. சார், கடைசியாக ஏசி அர்ஜுனோட மொபைல் சிக்னல் பாரிஸ் பிரிட்ஜ் பக்கத்தில் இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணவங்க கொஞ்ச நாளாகவே அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததாக சொல்கிறாங்க. மேபி சூசைடாக இருக்கலாம்னு கூட தோணுது சார். ஃபேமிலியில் ஏதாவது ப்ரெஷரா?
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். और फैमिली प्रेशर बोल நீங்களாம் रहे இப்படி हैं। சொல்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி சார், வீல் டூ அவர் பெஸ்ட். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கொஞ்ச நாள் இது வெளியே தெரியாமல் பார்த்துங்க. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். मुझे लग ही रहा था कि इतने अच्छे मोमेंट जो दिखाए जा रहे हैं शायद कुछ तो हो सकता है। भाई साहब அர்ஜுன் விஷயத்தில் அர்ஜுனுக்கு என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி தேடிக்கிட்டே இருங்க. நீங்களா ஏதாவது கண்டுபிடிக்க போனீங்கன்னா நம்மளை पता है கண்டுபிடிக்க उनके யாராவது साथ क्या हुआ। வருவாங்க. அப்படியே கண்டு காணாமல் இருக்கிறது நமக்கு சேஃப். ஐயோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் காணமா? इनको ही तो சத்தியமா சொல்றேன் சார், देखिए என் உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா நானும் உங்களோட தேட வந்துடுவேன் சார். உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது தான் சொல்லுங்க, நான் பேசி சால்வ் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்தால் விட்டுடுங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். அதான் சார் ஏசிக்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேடாதீங்க, கடைசியில் உங்களையே தேட வேண்டி வரும்னு. கேட்கவே இல்லையே. டேய், ஒருவேளை நீங்கள் தான் பண்ணீங்களாடா? முந்தானத்து எவனுமே வரல, எங்கடா போயிருந்தீங்க? நோ, மல்லிகாவை கூட்டின படத்துக்கு போயிருந்தனா. பொய் சொல்றானா? இவன் தான் எதனா பண்ணியிருப்பான். ஏன்னா மல்லிகா என் கூட இருந்துச்சு. அடி अभी ये कैसे हो सकता है मतलब கவலைப்படாதீங்க சார், गायब हो கண்டுபிடிச்சிடலாம். गया। இவனுங்க 2 பேர்ல யார் மல்லிகா கூட இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் மல்லிகா கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, மீட் பண்ணிட்டு சொல்றேன். ऐसा लग रहा है कि सब लोग इन्वॉल्व है इसमें। और सब जानते हैं क्या हुआ है उनके साथ, वो कहाँ है। लेकिन कोई बताना नहीं चाह रहा। सब छुपा रहे हैं। டேய் மணி, பாத்தியாடா, டைனோசர், குட்டி டைனோசரை தேடி வந்திருக்குது. ஆ, கிடைக்கும்ன்ற. அதான் என்ன சூப் வச்சு குடிச்சு இருப்பாங்களே. और जो पहला वाला सीन दिखाया है जिस तरीके से उन 3 लोगों को मारा था, अब उस कुछ हिसाब तो से गड़बड़ मुझे है। डर लग रहा है। உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 8 years ஆச்சு. குழந்தைங்க? ஒரு பையன் 6 வயசு ஆச்சு. ரீசெண்டாக உங்களுக்கும் ஏசி சாருக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சா? இல்ல. மேடம், நீங்கள் இவங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்துருக்கீங்களா? வேலை விஷயமா வீட்டில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாரா? அவர் வேற ஏதாவது ப்ராப்ளமில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ சார். சார், सरका उनको சூசைட் கீசைட்னு सब கேஸை उन्हें எப்படி सही है। மாத்துறாங்கன்னு. சூசைட் பண்ணிக்கிற ஆளா சார் அவரு? எவ்வளோ கம்பீரமா நேர்மையா சுத்திட்டு இருந்தாரு, யாருக்கும் பயப்படாம. அப்பவே சொன்னேன் ஏசி கிட்ட, அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க சார், நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்குள்ளே லிங்க் இருக்குன்னு. உங்களுக்கு தெரியாதா சார் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி? மலையவே முழுங்கிட்டு சைலண்டா இருப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சார். एग्जैक्टली। சிலை கடத்துற கும்பலை கண்டுபிடிக்க போனவங்களோட பாடி கூட இது வரைக்கும் நம்ம கிடைச்சதில்ல. சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏசி போயிட்டாரு சார். वो हमें लग ही रहा था कि कुछ ना कुछ लोगों की इन्वॉल्वमेंट तो है ही। पूरा डिपार्टमेंट जानता है कि उनके साथ क्या क्या हुआ, हुआ फिर है। भी सच छुपा रहे हैं। भाई साहब, लेकिन वो इतने बड़े ऑफिसर होके भी इनके साथ इतना इजीली सब कुछ हो गया, कोई बोलना भी नहीं चाह रहा। सर की एक्टिंग ऐसा। भाई साहब, बच्चे को समझाएंगे भी तो क्या। भाई साहब,
तो दोस्तों जेलर का इंट्रो सीन काफी अमेजिंग था और जिस तरीके से इसकी सिनेमेटोग्राफी है दोस्तों वो मुझे बहुत पसंद आई, क्योंकि हमने सेम चीज जो है वो हम बोल सकते हैं दोस्तों विक्रम के साथ फील की थी, उसी काइंड ये मूवी बनाई गई है। और रजनीकांत सर क्या एफर्टलेस एक्टिंग कर रहे हैं इसमें, जबरदस्त। और लास्ट वाला सीन जहाँ पे वो इंस्पेक्टर बताती है कि सर जो है उनकी मौत हो चुकी है और ये सब छुपा रहे हैं, उस समय जो उनके आँख में वो एक आंसू आता है, वो सीन भाई साहब मतलब बहुत पेनफुल था, बहुत ज्यादा पेनफुल। उनकी एक्टिंग है ना, वो जैसे जैसे उनका करियर बढ़ता जा रहा है वैसे वैसे वो उनकी एक्टिंग जो है वो और अच्छी होती जा रही है। मतलब वो तो हमेशा से ही सुपरस्टार थे, बट वो सीन जो है ना वो आपको बताता है कि सुपरस्टार रजनीकांत क्यों सुपरस्टार है। एग्जैक्टली मतलब उनके एक्टिंग से लगता है कि किस हिसाब से उन्होंने उनका कैरेक्टर जो है वो पोर्ट्रे किया है। लेकिन दोस्तों इसमें एक चीज जानने वाली है, क्योंकि वो एक सिंपल लाइफ जी रहे हैं लेकिन उनका कैरेक्टर कुछ डिफरेंट है उनका। हाँ ऐसा लग रहा है दोस्तों कि वो कुछ तो अपने पास्ट लाइफ जो है वो छोड़ चुके हैं। मूवी का नाम जेलर होने की वजह से हो सकता है दोस्तों वो जेलर रह चुके हैं, क्योंकि जो उनके बेटे के ऑफिसर होते हैं वो भी उनको सर कह के बुलाते हैं। तो हो सकता है दोस्तों कि वो एक बड़े ओहदे पे हो, लेकिन दोस्तों कहीं ना कहीं वो अपनी लाइफ जो है वो छुपा रहे हैं। हाँ वो जैसे वो उन्होंने कहा था कि रिटायर होने के बाद जो है वो कोई तुमको इज्जत नहीं देता, बट हो सकता है एज अ जेलर वो रिटायर हुए और उसके बाद उन्होंने वो सिंपल लाइफ जो है वो चूज की है अपने लिए। और इस पूरे सीन में ना एक बहुत अच्छा मुझे लगता है जो उनका बॉन्ड दिखाया है अपने बेटे के साथ, अपने ग्रैंडसन के साथ, वो ना एक जेन्युइन फील होता है। ऐसे नहीं लगता है काफी नेचुरल लग रहा था। हाँ कि ड्रामा चल रहा है, मूवी चल रही है, कुछ फेक नहीं लग रहा था। वो ऐसे लग रहा था कि नहीं सच में ये बॉन्ड जो है ना, वो मूवमेंट अपने आंखों से वो मूवमेंट देख रहे हैं, वो इतना अच्छा लग रहा था। और वो लास्ट मूवमेंट वो भी इतना रियल लग रहा था, मतलब हर एक की एक्टिंग बहुत अच्छी लग रही थी उस सीन में। और दोस्तों मुझे लगता है कि सिर्फ रजनीकांत सर एज अ जेलर ना होकर हो सकता है उनका और भी कुछ चीजें हो सकता है। हाँ क्योंकि जिस तरीके का उनका कैरेक्टर थोड़ा थोड़ा करके हमें दिखाया जा रहा है, तो मुझे लगता है समथिंग बियॉन्ड द जेलर उनका कैरेक्टर है इसमें। तो देखते हैं आगे क्या होता है, क्योंकि उनके बेटे मिसिंग है। मिसिंग मतलब हम बोल सकते हैं कि डेड तो हाँ मार ही दिया है, लेकिन कोई मानने को तैयार नहीं है क्योंकि उसके पीछे बहुत बड़े आदमी का हाथ हो सकता है। जो हमें पहला सीन दिखाया गया था ना वही इसमें इन्वॉल्व होगा। देखो वहाँ पे भी स्टेचू थे, वो लोग बना रहे थे, मूर्तियाँ बना रहे थे, और वो जो नीचे तहखाना उनका कुछ था, तो वो लोगों का इसमें हाथ हो सकता है, क्योंकि जिसको इन्होंने पकड़ा था, टॉर्चर कर रहे थे, वो अपने बड़े साहब का नाम तो बता नहीं रहे थे, तो हो सकता है वही इस सबके पीछे हो सकता है। और क्योंकि विलन की लेवल कहाँ से पता चलती है, फर्स्ट सीन में ही पहले ही सीन में मंदिर में एक पुजारी को मंदिर में ही मारा गया है। और जैसे वो 3 लोगों को वो सल्फ्यूरिक एसिड में बर्नर में डाल के मारते हैं, वो भी, और वो हैमर से मारते हैं, वो भी, मतलब चलो विलन अगर ये है तो वो टफ है, तो मतलब बराबरी का। हाँ बोल सकते हैं हम इस चीज को। तो ये मूवी सिंपल तो नहीं है, काफी सारी चीजें इसमें हो सकती है, इन्वेस्टिगेशन भी होगा मुझे ऐसा लगता है। तो यहाँ तक तो दोस्तों मूवी काफी अमेजिंग थी। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों जेलर के नेक्स्ट पार्ट में। बाय बाय।